இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள் 15/3/2025 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:23 லக்கணம் மீன லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை பிற்பகல் 2:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை 9:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:02 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிபவர்கள் கிட்ட சின்ன சின்ன எதிர்ப்புகளும் இருக்குங்க. பேசும் பொழுது கவனமாக பேசினாலே போதும். பணிகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய உதவிகளையும் தேடுவீங்க. கவனக்குறைவின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து பேசினாலே போதுங்க. இன்று குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கமாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகள் என்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் என்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு என்று முன்னேற்றமான போக்கும் காணப்படுங்க. பெண்கள் இடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் சில செயல்களை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூலதனத்திற்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. பணமும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அலுவலக பணிகள்ல அதிக சுமையினால இரவு பகல் பார்க்காமல் வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க கிட்ட நட்பும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எடுப்பதும் நல்லது. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே குடும்ப உறுப்பினர்கள் கேட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் உங்களுடைய சிரமங்களும் எளிதாக சமாளிக்கவும் முடியும். மனதில் ஏற்பட்டு இருந்த அவநம்பிக்கையும் நீங்கும். எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண தடைகளும் நீங்கும். உங்களுடைய பணிகளை முடிப்பதில் அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். புதிய வியாபாரம் தொடர்பான எண்ணங்களும் நிறைவேறும். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையுங்க.
கையில பணமும் இருக்கும். இதனை உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும், தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்று கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். மக்கள் தொடர்பு துறையில இருக்கிறவங்க விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நீங்கள் செய்யும் வேலைகள்ல கற்பனை நயமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுப முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றியையும் பெற்றவும் உங்களுடைய அணுகுமுறைகளை இன்று உறுதியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். விரைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படும் நம்பிக்கையின் காரணமாக வேலைகள்லையும் முன்னேற்றமும் இருக்குங்க. மும்முரமாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. உங்களுடைய பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் இன்பச் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பதும் நல்லதுதாங்க. தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி பாதையும் உண்டாகும். இன்று சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழிகளை எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல கடின உழைப்பும் தேவைப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் பாராட்டும்படியாகவும் இருக்கும். பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வண்டி வாகனங்களை நிதானமாக இயக்குவதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகள்ல தாய் தந்தையின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான முதலீடு விஷயங்கள்ல நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. பயனற்ற சிந்தனைகளினால மனதில குழப்பங்களும் தோன்றலாம். தந்தையிடம் தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். திட்டமிட்ட பணிகள் அலைச்சல்களுக்கு பின்புதாங்க ஈடேறும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மூலம் மறைமுகமான ஆதரவுகளும் ஏற்படலாம். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாகவும் லேசாகவும் எடுத்துக் கொள்வதும் நல்லது. அனுசரணையான போக்கினை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்க. இன்று அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். வேலை செய்கின்ற இடத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கவன சிதறல்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்து செய்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய துணையும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. அவர்களுக்கு பிடித்தமானவற்றை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று வண்டி வாகனங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சகோதர சகோதரிகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அவர்கள் கிட்ட சமாதானமான போக்கும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் இடத்துல விட்டு கொடுத்தும் பேசுவீங்க. அவர்கள் கிட்ட இணக்கமான போக்கும் காணப்படும். பணியில ஏதாவது தடுமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் அதிகமாக இருப்பதின் காரணமாக இன்று மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பதும் நல்லது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வீட்டுல பராமரிப்பு பணிகளின் காரணமாக உடல் அசதியுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சின்ன சின்ன குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்துல சிறப்பான பலனையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய முக்கியமான பணிகளை இப்பொழுதே நீங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நிதிநிலையும் வலுவாகவும் இருக்கும். முன்பு வாங்கி போட்ட இடத்துல பட்ட கடனுக்காக இப்பொழுது கடனை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. பழைய சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகள்ல ஏதாவது தாமதங்களும் ஏற்படலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. உடல்ல ஒரு விதமான அசதியும் தோன்றி மறையும். பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் இருங்க. யாரையும் என்று கண்டிப்பாக எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இது உங்களுடைய மதிப்பை கெடுத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களின் மீதான வதந்திகளும் அவ்வப்பொழுது ஏற்படத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அசதியும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பொறுப்புகளும் பதட்டத்துடனும் இருக்கக்கூடிய நாள் என்று கூறலாங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக ஸ்லோகங்கள் கூறுவது உங்களுடைய மனதிற்கு அமைதியையும் ஏற்படுத்தலாம். இசை கேட்பதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட நல்ல விதமாக நடந்தும் கொள்வீங்க. அவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. என்ற பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இத்தகைய முடிவுகள்ல கவனமாக இருந்து செய்வதும் நல்லது.
ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சில தகவல் பரிமாற்றங்களும் நடைபெறும். இது மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். படிப்பில விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு இது முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபார போட்டிகள்ல நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இதுல இருந்து எல்லாமே நீங்க மீண்டு வந்தும் விடுவீங்க. தொழில எதிர்பார்த்தபடி முன்னேற்றமும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக கடன் வாங்க வேண்டியதும் இருக்கும். வேலை இடத்துல செய்யாத குற்றத்திற்காக அவப்பெயர்களை பெற வேண்டியதும் இருக்குங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில்ல உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். எதிர்காலம் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்குங்க. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளை நீங்க அன்பால அரவணைத்தும் செல்வீங்க. உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். தொழில்ல ஏற்பட்டு இருந்த சுணக்க நிலையும் மாறுங்க. சிறிது ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. ஆனால் இன்று அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. தாய்வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்று அனுசரணையாக பேசவும் செய்வாங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பழைய சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகள்ல சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. உடல்ல ஒரு விதமான அசதியும் தோன்றி மறையும். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களின் மீதான வதந்திகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். தாமதங்களும் ஏற்படலாம். ஆயில்யன் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களிடத்துல கவலைகளுக்கு இடம் இருக்காது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதையும் இன்று நல்லதாகவே எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த பின்தங்கிய சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. உங்களுடைய ஈகோ போன்ற மனப்பான்மையை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வீட்டுல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பராமரிப்பு போன்ற செலவுகளும் இருக்கும். சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்ற சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வுகளை இப்பொழுது பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுவரை தொந்தரவு செய்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை எல்லாமே சாதகமாக ஆக்கியும் கொள்வீங்க. இன்று வருமானத்துல பழைய பாக்கிகளை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி திறனினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீரென்று அறிமுகமாகுகின்ற நபர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம்.
மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தொழில் தொடர்பான விஷயத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்தும் மகிழ்வீங்க. வணிகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில கடுமையான சூழ்நிலைகளையும் நிதானமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவி மக்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். எதிலும் என்ற உற்சாகத்துடனும் ஈடுபடுவீங்க. இழுபறியான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். உத்தியோக பணிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். புகழும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசினாலே போதுங்க. இன்று ஏதாவது தேவையற்ற விவாதங்களையும் கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை எல்லாமே திறமையாக வெளிப்படுத்தி அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கலான பணிகளையும் எளிமையாக கையாளவும் செய்வீங்க. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்கத்தின் மூலமாக சில நல்ல கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலமாக மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலை இடத்துல உற்சாகமாக பணியாற்றவும் செய்வீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த முட்டுக்கட்டைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்களுடைய தொழிலுக்கு இடையூறு செய்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில்ல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி சுமூகமான உறவு நிலையும் ஏற்படும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
கல்வி பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். இப்பொழுது ஊக்கத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்குங்க. உங்களுக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்பத்துல உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். முக்கியமான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான ஆவணங்களை முறையாக படித்து பார்ப்பதும் நல்லது. யாரையும் என்று அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய செயல்கள்ல நிதானத்துடன் இருந்தாலே போதும். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கிய பிரமுகர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வராது என்று நினைத்த கடன் தொகையையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில சாதனைகளையும் புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கலான பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளுடைய வகையில பணத்தையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சிறந்த ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களை வீழ்த்த நினைத்த சில நண்பர்களுக்கு நீங்க சரியான பாடத்தை கற்றுத் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வந்து விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு நிலம் வாங்கி விற்கும் தொழில நல்ல வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண வரவு மற்றும் செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பனிப்போரும் நீங்குங்க. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. மன நிறைவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியிடங்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி பணிகளை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். சில பிரச்சனைகளுக்கு நீங்களே நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சமூக பணிகள்ல என்ற அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய உதவிகளும் இருக்கும். புதிய வேலைகளை தொடங்குவதற்கு என்ற சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்கள் செயல்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளை எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. சில கடினமான விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை நிமித்தமாக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். செய்யும் முயற்சிகளை எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. உங்களுக்கும் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை சுமூகமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. கடின உழைப்பின் காரணமாக இப்பொழுது நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். பணிகளை திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல் செயலாற்றவும் செய்வீங்க. இதன் மூலம் பணிகளை நல்ல தரத்துடனும் உரிய நேரத்திலும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சிரித்து பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதற்கான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணத்தை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தேவையற்ற டென்ஷன்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று உங்களுடைய வேலைகள்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சிறப்பாகவும் முடியும். உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசு வேலையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில் வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தொய்வு நிலையும் மாறும். எதிலும் இன்று அதிகமாக சிந்திக்கவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்று மனம் போன போக்கிலும் நீங்க இருந்துவிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இதன் மூலமாக மன நிறைவாகவும் உணர்வீங்க. பணியிடங்கள்ல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி மாநிலங்கள்ல இருக்கின்ற சில பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய மூத்தவர்களுக்கு சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். அதற்கான உதவிகளையும் செய்வீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுதும் அது உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வேலையில யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி இருக்கவும் வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். பயனற்ற கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நண்பர்களுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். விளையாட்டு சார்ந்த முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று அதீத தைரியத்துடன் இருந்துவிடவும் வேண்டாம். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய பொறுமை மற்றவர்களினால சோதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. இன்று பணியிடத்துல கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பயனுள்ள விவாதங்களும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பணமும் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் என்று கண்டிப்பாக விவாதங்கள் செய்யவே வேண்டாங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று பந்தயங்கள்ல லாபத்தையும் பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்கு பரிவர்த்தனைகள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல நல்ல மதிப்பு மரியாதையையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான பேச்சுக்களினால உறவினர்களை பலப்படுத்தவும் செய்வீங்க. பிரிந்து சென்ற நண்பர்களும் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். நிதி நிலையில முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வுல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களும் பிள்ளைகளுடனும் நேரத்தை செலவு செய்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குழந்தைகளின் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோக பணிகள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாகவும் குறையும். உங்களுக்கான பெயரும் புகழும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். அதற்கான செயல் திட்டங்களையும் தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உங்களுக்கு இது திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு ஆற்றலுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். அத்தியாவசியமான தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால புதிய வாய்ப்புகளையும் பெறவும் செய்வீங்க. இது வெற்றியும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். உங்களிடத்துல தொல்லை கொடுத்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. ஆடம்பர விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. விருந்தினர்களுக்காக வீட்டுல விருந்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே இன்று இன்முகத்துடன் பேசவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்கள் இன்று உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. அரசாங்க விஷயங்களை நல்ல விதமாக முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் உண்டாகும். வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம்.
இன்று ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால உறவினர்களுக்கு இடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல சில மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சிறப்பான வெற்றியையும் தரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சுபகாரியங்கள் நிமித்தமான விரயங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல ஒற்றுமையும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சிறு சிறு மாறுதல்களையும் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடன் இருப்பவர்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நெருக்கமானவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:02 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். யாரையும் இன்று அதிகப்படியாக நம்பிக்கொண்டே இருக்கவும் வேண்டாங்க. நீங்களே உங்களுடைய வேலைகளை பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சுய முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உறுதியுடனும் காணப்படுவீங்க. பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இனிமையான பேச்சுக்களின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. யாரையும் என்று கடிந்து பேசிவிடவும் வேண்டாங்க. உங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகளை மட்டும் பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பணப்புழக்கம் இருந்தாலுமே கைமீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. தேவையில்லாத சிந்தனைகளினால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி மக்களும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்தை சரளமாக நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் இன்று உங்களிடத்துல வீடு தேடி வந்து உதவிகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க புரிந்தும் கொள்வீங்க. பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மதிக்கவும் படுவீங்க. சில புதுமைகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கையில எடுத்து இருந்த வேலைகளை இப்பொழுது வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. திடீர் பயணங்களின் மூலமாக உடல் ஆரோக்கியத்துல சோர்வும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:02 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரைவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோசித்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் வேகத்தையும் காட்டுவீங்க. பணியிடத்துல தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். பயனற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. உங்கள் துணை இடத்துல பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தியும் தருவீங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை மற்றும் கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். பெற்றோர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தனியார் துறையில மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆன்மீக பணிகள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. இன்று உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் அமையும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து நம்பிக்கைக்குரிய செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் வேலை தொடர்பாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். வேலைகளை மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.